உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஐயா மும்பை கணேசன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அவரை நம்முடைய நிகழ்வின் சிறப்பு பேச்சாளர் ஊடகவியலாளர் ஐயா தோழர் முரளிகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார். தோழர் முரளிகிருஷ்ணன் அவர்கள் இந்த அவையில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய அளவிற்கு புதியவர் அல்ல என்றாலும் அவரை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டிய பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. அவர் சிறந்த ஒளிப்பதிவாளர். அவற்றையெல்லாம் கடந்து அவர் உலகின் மிக முக்கிய முன்னணி நிறுவனமான இணையதளமான கூகுள் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அளவிலான கன்சல்டன்டாகவும் அதன் டேட்டா சேகரிப்பாளர்களுக்கு பயிற்றுனராகவும் செயல்பட்டு வருகிறார். அதுபோல யுனிசெஃப் நிறுவனத்திற்கும் அவர்கள் தமிழ்நாட்டில் நடத்துகின்ற முக்கிய கருத்தரங்கங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைப்பதும் அந்த திட்ட பணியில் ஈடுபடும், அதாவது இணையதளம் சார்ந்து ஈடுபடுபவர்களுக்கு அவர்களுக்கான பயிற்றுனராகவும் கன்சல்டாகவும் செயல்படுகிறார். இன்றைக்கு இருக்கின்ற பல்வேறு முன்னணி ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் அவர்களுக்கெல்லாம் தொழில்நுட்ப ரீதியான பல்வேறு ஆலோசனைகளை வழங்குகின்ற தோழர் அவர். அதுபோல இந்த ஃபேக்ட் செக்கிங்களும் உண்மை சரிபார்த்தல் என்பது இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான, இன்னும் சில ஆண்டுகளில் எந்த ஒரு பத்திரிகை நிறுவனமாக இருந்தாலும் அவர்களுடைய செய்தியாளர்களே அனுப்புகிற செய்தியாக இருந்தாலும் அதை ஃபேக்ட் செக் பண்ணி போட வேண்டிய அளவிற்கு ஃபேக்ட் செக்கர் அப்படிங்கிற அந்த பொறுப்பு ரொம்ப ஒரு தவிர்க்க முடியாததாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் கூகுள் நிறுவனத்தாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஃபேக்ட் செக்கர், அதாவது தகவல் சரிபார்ப்பவர் என்று தெரிவித்துள்ளேன். இயல்பாக அவரை அறிமுகப்படுத்த இன்னும் ஏராளமான செய்திகள் கூறலாம், நேரம் இல்லை. அதாவது இன்னைக்கு ஏன் இந்த தலைப்புலாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, பார்த்துருப்பீங்க, இந்த 3 மணி நேரத்தில் ஒரு குழந்தை ஒரு வீடியோ போடுது, 3 மணி நேரத்தில் கரண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி எல்லாரும் பார்த்தோம், அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தது. சரி, அது அதை பற்றி செய்தியை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போட்டால் அதை பற்றி ஒரு 20 இன்ஸ்டாகிராமில் அந்த செய்தியை போட்டுருக்காங்க. அவ்வளோதான், வேற எந்த ஊடகங்களும் எதுலையும் இல்லை. அப்புறம் திருப்பி பார்த்தாலும் வேற எதுலையும் இல்லை. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா ஒன்று 227 பேர் ஒரு பதிவை பகிர்ந்திருக்கிறான், ஒரு பதிவை 500 பேருக்கு மேலே பகிர்ந்திருக்கிறான். எதுவுமே இல்லை, இன்ஸ்டாகிராமில் யாரோ ஒருத்தர் போட்டிருக்கிறான், அந்த செய்தியை உண்மையாக்குகிறார்கள். ஆனால் அப்படி ஒன்று இல்லை. அது முன்பு வந்த முந்தைய அரசியலே அது மாதிரி இருந்து 3 நாட்களில் ஒரு இணைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த செய்தி தான் இருக்குது. அந்த செய்தியை யாரோ படிச்சுட்டு இன்னைக்கு நமக்கு ஏற்ற மாதிரி ஒன்று உருவாக்கி இருக்கான். இதை நம்பி இது போல ஏராளம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் எப்படி நாம் சரிபார்ப்பது, எந்த மாதிரியான பொய் செய்திகள் உலவுகின்றன, அதனுடைய நோக்கம் என்ன என்பவற்றையெல்லாம் விளக்கி உரையாற்ற தோழர் வருகை தந்திருக்கின்றார். அவரை வருக என்று அன்போடு அழைக்கிறேன். அறிமுகத்துக்கு நன்றி. தேடி பார்த்தேன், புரட்டி பார்த்தேன், கிடைக்கல அப்படின்னு நீங்க என்னை புரட்டி பார்க்க கூடாது, கிளிக் பண்ணி பார்க்கணும். கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா வந்திருக்கும். புதுமை இலக்கிய தின்றலுக்கும் இந்த தலைப்பிற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நேற்றுக்கு ஒருத்தர் கேட்டார், நண்பர் ஒருத்தர் சொன்னார். இது புதுமை இலக்கிய தின்றலில் பேச வேண்டிய தலைப்பு இல்லை, நீங்கள் வேற ஒரு ஃபோரம்ல பேச வேண்டிய தலைப்பு, நீங்கள் புதுமை இலக்கிய தின்றலில்
பேச வேண்டிய தலைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இலக்கியம் என்பது என்ன அப்படிங்கிறதுல இருந்து தான் இது தொடங்கும். இலக்கியம் என்பது ஒரு சமகால வாழ்க்கையில் தான் சார்ந்திருக்கக்கூடிய வாழ்வியல், அரசியல், சூழலில் இருக்கக்கூடிய இதை எல்லாற்றையும் பேச்சு வழக்காகவோ, உரைநடையாகவோ, கவிதையாகவோ, இல்லை கதையாகவோ, கட்டுரைகளாகவோ பதிவு செய்வது அனைத்தும் இலக்கியமாகும். அப்படி இலக்கியமாக இருக்கின்ற இடத்தில் ஒரு அரசியல், இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய அரசியலை பதிவு செய்வதும், அது புதுமையான தொழில்நுட்பத்தை வைத்துக் கொண்டு பயன்படுத்துகின்ற சூழலில் இருக்கக்கூடிய இடங்களில் பதிவு செய்வதாகவும் இந்த தலைப்பு ஆகச்சிறந்த புதுமை இலக்கிய தென்றலுக்கு பொருத்தமான தலைப்பு என்பதை சொல்லலாம். திருவள்ளுவர் 2 குறள் இந்த தலைப்பை ஒட்டியே 2 குறள் சொல்லியிருக்கிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது எல்லாருக்கும் பொதுவாக தெரிந்த குறள். அதுக்கு அடுத்த குறள் இதே போன்ற குறள், ஆனா பெரும்பாலும் யாருக்கும் தெரியாத குறள் அது. எப்பொருள் எத்தன்மை ஆயுதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ இதுலதான் ஐயா முன்னாடி சொன்னாரு, பொய் போல அப்படின்னு மெய்யும் பொய் போல திரிக்கப்படும், யாரால் சொல்லப்படுகின்றதை பொறுத்து. அதே மாதிரி மெய் போல பொய்யும் மெய் போல தெரியும், அதுவும் யாரால் சொல்லப்படுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 2வது குறள் மிக மிக பொருத்தமான குறளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது இருக்கும். அப்போ ஒரு குறள், ஃபர்ஸ்ட் குறள் சொல்றது என்ன அப்படின்னாக்க, நீங்க யார் சொன்னாலும் அது என்ன அப்படிங்கிறத உங்களோட அறிவை கொண்டு, பகுத்தறிவை கொண்டு சிந்திக்க வேண்டும். அப்படி காண்பதுதான் அறிவு. அது என்ன உண்மைத்தன்மை என்ன என்பதை காண்பதுதான் அறிவு அப்படிங்கிறத சொல்றதுதான் அந்த குறள். 2வது குறள் யார் சொல்கிறார்கள், எந்த விதத்தில் சொல்கிறார்கள் அப்படிங்கறதை அதிலிருந்து அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறது தான் இந்த 2வது குறள் சொல்வது. அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இது இருக்கு இல்லையா, கருத்துக்கள். முதல்ல என்ன அப்படின்னா, தகவலுக்கும் செய்திக்கும் உள்ள வேறுபாடு. எல்லாவற்றும் செய்தி ஆகாது. எது செய்தி ஆகும், எது செய்தி, எது தகவல் அப்படிங்கிறதுக்கு உள்ள வேறுபாடு தெரியும். செய்தி அப்படின்னா முழுமையாக அதை ஆராய்ந்து அதற்கான மூலங்களை தெரிந்து அதை சொல்லுவது செய்தி. அது இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுது, இல்ல ஒரு செய்தி அறையிலிருந்து சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் பேரு வெட்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வெட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னாக்க, அந்த செய்தி எங்க சொல்லியிருக்காங்க, அதோட நோக்கம் என்ன, இது எல்லாத்தையுமே ஆராயுது. இப்படி எதுவுமே இல்லாம ஐயா பாவலர் ஐயா சொன்னாரு அப்படின்றது தகவல், உங்கள்கிட்ட பார்க்கறதுங்கிறது தகவல். அதை பத்தினா எந்த ஒரு ஆய்வும் நான் செஞ்சிருக்க மாட்டேன். இப்ப இந்த இன்விடேஷன்ல பாத்தீங்கன்னா 1111 போட்டிருக்குது. அதுல திருத்தம் போட்டிருக்காங்க 1106. ரைட்டா? இப்ப 1106 உண்மையா, 1106 உண்மையா இல்ல 1111 உண்மையா அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் அது தகவல் தான். 1106ங்கிறதும் தகவல் தான், 1111 தகவல் தான். எப்போ அது செய்தி ஆகும் அப்படின்னாக்க, நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிகழ்ச்சியோட என்ன, அப்ப என்ன நிகழ்ச்சி நடந்திருக்கு, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிகழ்ச்சி என்ன, அதோட தொடர்ச்சி தான் அப்படின்னு சரிபார்த்து சொன்னால் அப்போதுதான் அது செய்தி. இந்த நிகழ்ச்சி 1106வது நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் அதுதான் செய்தி. அப்போதான் அது செய்தி. என்ன வரைக்கும் இப்போ நான் சொல்றதும் தகவல் தான், ஏன்னா நான் சரிபார்க்கல. புரியுதுங்களா? அப்போ நமக்கு இந்த கட்டம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அப்போ தகவல் எப்பொழுது செய்தி ஆகுது, ஒரு செய்தியாளர்களிடமிருந்து ஒரு தகவல் அதற்கான கூடுதல் தகவல்களை இந்த 5W1H அப்படின்னு சொல்லுவாங்க. இது 5W1Hக்கு எல்லா பகுத்தறிவாளர்களும் எல்லா மனிதர்களும் இயல்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு கூற்றாகும். இலக்கியத்தில் அது எப்பொழுதும் அதை பயன்படுத்தக்கூடிய ஒன்றாகும். ஒரு கதை மாந்தரை உருமாடல் அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள்ல பரப்பும் பொழுது அந்த குஜராத் மாடல்களை கட்டுடைக்கிறதுக்கான அது நரேட்டிவ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த இந்த மாதிரியான சொற்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நரேட்டிவ் அப்படின்னா கருத்து உருவாக்கம். அந்த கருத்து உருவாக்கத்தை ஒரு திட்டமிட்டு ஒரு கருத்து உருவாக்கத்தை செய்வது பரப்புரை.
அந்த பரப்புரையை எதிர்கொள்வது, அதை கட்டுடைப்பது அப்படிங்கிறது தான் இந்த டீபங்கிங்னு சொல்லக்கூடிய கட்டுடைக்கும் வேலை. அப்போ 2013 இருந்து இந்த வேலையை வந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். பல்வேறு நிறுவனங்கள்ல, செய்தி நிறுவனங்கள்ல நான் வேலை பார்த்துருக்கிறேன். புதிய தலைமுறை, நியூஸ் 18 அப்படிங்கிற நிறுவனங்கள்லாம் வேலை பார்த்துருக்கேன். கூகுள் வந்து 2018 இருந்து கூகுள் நியூஸ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற இதுல வந்து செய்திகளின் உண்மைத்தன்மையை சரிபார்ப்பதற்கான ஒரு இதை வந்து கொடுத்தாங்க, பயிற்சிகளை கொடுத்தாங்க. அப்ப 2018 இருந்து இப்போது வரைக்கும் கூகுளோட இணைந்து வந்து பல்வேறு வேலைகளை இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அது உண்மை சரிபார்ப்புக்கான பாடத்திட்டங்களை உருவாக்குவதிலும் நான் வந்து அவ்வப்போது பங்கேற்றிருக்கேன். அந்த பாடத்திட்டங்களை வந்து உருவாக்கி கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தான். சரி, இன்னைக்கு சூழல்ல இந்த தலைப்பு ஏன் முக்கியம் அப்படின்னா, இன்னைக்கு சூழல்ல வந்து ஒருத்தன் ஒரு தனிநபர் பொய் சொல்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பாதிப்பை ஏற்படுத்தும், பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் ஒரு அரசு பொய்யை சொல்கிறது என்றால் அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அங்கிருந்து தான் நமக்கு வந்து இந்த இதை வந்து இந்த தலைப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த அரசு அப்படிங்கிறது வந்து இந்திய அரசுக்கும் பொருந்தும், தமிழ்நாடு அரசுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்க பார்க்கணும். ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடி வந்து இந்திய அரசுல ஒரு செயற்கை நுண்ணறிவு பற்றிய அதுக்கும் தனி ஒரு இது தொடங்குறாங்க. அப்ப தொடங்கும் பொழுது ஒரு கட்டுரையை வெளியிடுகிறது அரசோட இணையதளத்தில், அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பொய் செய்திகளாக. எப்படி அப்படின்னாக்க 13 வயசு பையன் வந்து யாருக்கு, சாம் ஆல்ட்மன் யாருன்னா, இப்ப நீங்க ChatGPT பயன்படுத்துறீங்க இல்லையா, அந்த ChatGPTயோட OpenAI கம்பெனியோட நிறுவனர். அவருக்கு சவால் விட்டாரு, சுந்தர் பிச்சைக்கு சவால் விட்டாருன்னு தான் அந்த கட்டுரை முழுக்கவே இருக்கும். அது என்னன்னா, இங்க அந்த 13 வயசு பையன் வந்து தனியாக ஒரு LLM கண்டுபிடிச்சிட்டான், ஒரு ChatGPT மாதிரியான ஒரு இதை வந்து தயாரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த செய்தியை ஒரு அரசு, அவங்களோட அரசு இதுல வெப்சைட்ல வந்து இது பண்ணாங்க அப்படின்னாக்க கவர்மெண்ட் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணி சொல்லுது. அப்போ அது அதிகாரப்பூர்வமாக்குது. ஒரு ஒன்றுமில்லாத பொய் செய்தியை அதிகாரப்பூர்வமாக்குவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த வேலையை செஞ்சது. அப்போ வந்து இல்ல, தொழில்நுட்ப ரீதியாக அது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றோம். அதுக்கு சொல்ற உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன்னா நான் பேசிக்கலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செஞ்சேன். அப்போ இது வந்து 2008 இருந்து இந்த செயற்கை நுண்ணறிவோட இது என்ன இருக்கு, அப்போ என்ன மாதிரியான முன்னேற்றங்களை அடைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்து இவ்வளவு ஆண்டு காலம் தொடர்ந்து அதை பற்றி பார்த்து அதோட விவாதித்து அதனுடைய இருக்கக்கூடிய, அதிலேயே செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளோட உரையாடி கொண்டு இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறதுனால அது முடியாது அப்படிங்கிறதுக்காக ஆதாரபூர்வமாக அப்படியான செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, அப்படியெல்லாம் தேவைகள்லாம் அவர்கிட்ட இல்லை. அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்தியாவிலேயே இப்போதைக்கு கவர்மெண்ட் செஞ்சா மட்டும்தான் முடியும், தனிநபரால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அன்னைக்கு வந்த மிரட்டல் என்ன தெரியுமா, உங்களை வந்து நான் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு அரசு அதிகாரிகள், அந்த துறையில வேலை செய்யக்கூடியவங்க நேரடியாக எடுத்த இது. நீங்க முடிந்தால் செய்யுங்க, வழக்கு போடுங்க, நான் வந்து வழக்கை சந்திக்க தயாராக இருக்கிறேன்னு வந்து பொது வேலையில வந்து அவங்க எங்க மிரட்டல் எடுத்தார்களோ அங்கேயே சொல்லுங்க, நீங்க வழக்கு போடுங்க, அந்த வழக்கை நான் சந்திக்க தயாரா இருக்கிறேன், உங்களால பிரேமா பேசிய கூட ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ இந்த அரசு இப்படி யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிற இடத்துல ஒரு தைரியமாக பொய் செய்தி பரப்புவது இருக்கு இல்லையா, அதை வந்து பொய் செய்தியை ஆதாரபூர்வமாக ஒன்றை உருவாக்குவது இருக்குல்ல, அதுதான் ஆபத்தானது. நாம் எங்க விழிப்பாக இருக்கணும்னா அங்கதான் விழிப்பாங்க. சரி, அப்படியே இங்கிட்டு வருவோம். இந்த அரசு, இப்ப இருக்கக்கூடிய அரசு, தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கைன்னு ஒண்ணு வெளியிட்டோம். இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்னா என்ன இருக்கணும்? ஒரு அரசு வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிடுகிறது என்றால் அந்த வெள்ளை அறிக்கை என்பது அரசு ஆவணம், அது சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற நம்பகத்தன்மையோடு அப்படிதான் நம்ம அணுகணும். ரைட்டா? இந்த அரசு வந்து 2 வெள்ளை அறிக்கைகள் கொடுத்திருக்கு. ஒன்று நிதித்துறை சார்பான வெள்ளை அறிக்கை, இன்னொன்று மின்சாரத்துறை சார்பான வெள்ளை அறிக்கை. அப்போ
அதுல வந்து சில விஷயங்கள், எல்லா விஷயங்களும் பேசுவதற்கான நேரம் இல்லை. நேரத்தை வந்து சுருக்கி இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப கம்மியாவே பேசுறேன். ஏன்னா இதை பேச சொன்னா நான் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் கேப் விடாம பேசுவேன். ஒரு டைம்ல கிளாஸ் எடுக்க சொன்னா 8 மணி நேரம் கிளாஸ் எடுப்பேன். அதனால வந்து இப்ப நான் அங்கங்க தொட்டுட்டு மட்டும் போறேன். அப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இந்த பினான்சியல் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கம் வந்து வரும்பொழுது வருவாய் பற்றாக்குறை வந்து குறைந்திருப்பது வந்து இந்த நாட்டின், அதாவது இந்த மாநிலத்தின் நிதிநிலை மோசமாக இருக்கின்றதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது வருவாய் பற்றாக்குறை இருக்கு இல்லையா, வருவாய் பற்றாக்குறை குறைந்திருப்பதுங்கிறது ஒரு நாட்டோட, ஒரு ஸ்டேட்டோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து ஹெல்த்தியா இருக்குங்கிறது. அப்போ நீங்க வெள்ளை அறிக்கையில நீங்க இப்படியான பொய் சொல்வது இருக்குல்ல, அதை செய்திகள் எல்லா ஊடகங்களும் அதை இப்போ இது பண்ணுது. அப்போ இதை பரப்புவது அரசு இயந்திரத்தை வைத்தே பரப்புவது இருக்கு இல்லையா. டிஐபிஆர்னு ஒண்ணு இருக்குது, டைரக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ். அது வந்து தமிழ்நாடு அரசால் நடத்தப்படுது. தமிழ்நாடு அரசால் நடத்தப்படுகின்ற ஒரு இதுல வந்து அதே இதை வந்து திரும்ப வீடியோவாகவும் ரீல்ஸாகவும் போட்டு பதிய வைப்பது அப்படிங்கிறது, அரசே ஒரு பொய்யான நரேட்டிவ்களை, கருத்து உருவாக்கத்தை பயன்படுத்துவதுங்கிறது வந்து மிக ஆபத்தான போக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த வெள்ளை அறிக்கையில ரெண்டு வெள்ளை அறிக்கைன்னு சொன்னதுனால 2 வெள்ளை அறிக்கையில இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் சொல்றேன். அமைச்சர் நிர்மல்குமார் பேசும்பொழுது சொல்கிறார், மின்சாரத்துறை வந்து கடனுக்கு தள்ளிட்டு போயிட்டாங்க, எந்த வேலையும் செய்யல. ஆக்சுவலா அதுல வந்து பாத்தீங்கன்னா அது நுட்பமான கவனிக்க வேண்டிய விஷயம். அது எவ்வளவு பேர் அந்த முழு வேண்டிய அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடுவதை பாத்தீங்கன்னு தெரியும். டாக்குமெண்டா இட் இஸ் ரைட், ஆனா அந்த டாக்குமெண்டை இன்டர்பிரேஷனா இருக்கு இல்லையா, அமைச்சர் இன்டர்பிரேட் பண்ணாரு இல்லையா, அந்த இன்டர்பிரேஷன் இஸ் ராங். அங்கதான் போய் செய்தி இருக்கு. அப்போ நீங்க ஒரு டேட்டா இன்டர்பிரேஷனை வந்து எப்படி பண்றீங்க, எப்படி பரப்புறீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கவனத்தோடு எடுத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ இன்னும் இவ்வளவு ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்காங்க, இன்னும் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே டேட்டாவை தான் சொல்றாங்க, எந்த ஒரு சீர்திருத்த முறையும் செய்யல அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே டான்ஜெட்கோன்னு உருவாக்குவது எப்படி, அதுக்கு பிறகு அதை டான்ஜெட்கோல இருந்து டிஎன்டிபிஎல், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பவர் லிமிட்டடாக, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் லிமிட்டடாக மாற்றுவது எப்படி அப்படிங்கறதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காலப்போக்குக்கு மாறும்பொழுது ரினியூவபிள் எனர்ஜிக்குன்னு தனியா 2024-25 தான் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. டான்ஜெட்கோங்கிறத டிசால்வ் பண்ணிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. அப்ப சீர்திருத்தங்கள்னு அந்த அரசு எப்படி செஞ்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து தெளிவா டாக்குமெண்டா இருக்கு. ஆனா சொல்லும் போது என்ன சொல்றாங்க, ஒண்ணும் செய்யல, ஊழல் செஞ்சுட்டாங்க, பார்ட்டி ஃபண்ட் வாங்கிக்கிறாங்க. ஒரு அரசு அந்த இடத்துல வந்து 3 அல்லது 4 இடங்கள்ல ஊழல் பற்றி இருக்கும். நிதித்துறையிலையும் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முழுமையான மின்சாரத்துறைக்கான வெள்ளை அறிக்கை இருக்கு இல்லையா, அது முழுமையான வெள்ளை அறிக்கை இன்னும் வெளியிடவே இல்லை, இதுவரை வெளியிடார்கள். அவங்க வந்து ஒரு பிரசன்டேஷன் மீடியாவுக்கு போட்டு காட்டின பிரசன்டேஷன் மட்டும்தான் இன்ன வரைக்கும் பப்ளிக்லி அவைலபிள். ஆனா இப்ப நிதித்துறை அமைச்சர் இதுல வந்து இது பண்ணிருக்காங்க, ஒரு வெள்ளை அறிக்கையில் ஊழல் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தால் அந்த ஊழல் எப்படி நடந்தது, யாரால் நடந்ததுங்கிறது, எவ்வளவு ஊழலால் எவ்வளவு இழப்பீடு ஏற்பட்டது அப்படின்னு குறிப்பிட வேண்டியது தானே வெள்ளை அறிக்கையோட வேலை. அப்படித்தானே இருந்திருக்கணும். அப்படி இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்படி இதையெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கணும். அதாவது நாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடிமகனோட உரிமையாக, கடமையாக அதை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் வேலை போட்டு கொடுக்கணும், யாருக்கும் 1 ரூபா கூட லஞ்சம் வாங்காம அப்படின்னு ஒரு செய்தி பரவச்சு. ரைட்டா? இவங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை நாள்ல செஞ்சாங்க அது? அவங்க வந்து 30 நாளுக்குள்ள 35 நாளுக்குள்ள அதை செய்யறாங்க. அப்போ 30 நாளுக்குள்ள இப்ப ஒரு ப்ராசஸ் செஞ்சிருக்க முடியுமா? கவர்மெண்ட் என்டிட்டி எப்படி வேலை செய்யும் அப்படின்னாக்கா அதுக்கான கவர்மெண்ட் ஜியோ ஆர்டர்ஸ் எல்லாம் எப்பெல்லாம் போடப்பட்டது அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் எப்போல இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்க. 2024 இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வழக்கு போய் இது பண்ணி வந்ததுக்கப்புறம் அது வழக்கு வந்த பிறகு மார்ச் 2026 தேர்தலுக்கு முன்பாக அதுக்கான முடக்கப்பட்ட பணிகள்ல இருந்து தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது புதிதாக வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 351 பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டது எங்க? டிஎன்பிஎஸ்சி எப்போது எக்ஸாம் நடத்தினாங்க? டிஎன்பிஎஸ்சி இல்லாம நடத்த முடியாது.
அப்போ அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எப்போ நடந்தது, எப்போ ரிசல்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் எப்போ ப்ராசஸ் நடந்துச்சு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லும் பொழுதுதான் ஆர்டர் கொடுத்தது நீனு, வேலை செஞ்சது யாரு அப்படிங்கிற இடங்கள்ல தான் நம்ம பார்க்கணும். அப்போ இதையெல்லாம் தான் நம்ம ஒரு தகவலாக கிடைக்கும் பொழுது அதை வந்து சரிபார்க்க வேண்டும். சரி, இது வந்து அரசு துறையில வந்து அரசு இப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீதித்துறை வந்து செய்த பொய் செய்தியை வந்து ஜட்ஜ்மெண்ட்ல கொடுக்கறது இருக்குல்ல, அது வந்து எப்பேற்பட்ட விஷயம். இந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து ஓட்டு அரசியலோட மட்டும் பார்க்க கூடாது. பொய் செய்திகளை வந்து பொய் செய்திகள் அப்படிங்கிறது வந்து வெறும் இதோட மட்டும் பார்க்க கூடாது. நம் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லாமே அரசியல் தான். அப்படிங்கும் பொழுது எல்லா அரசியலுக்கும் எல்லாத்துக்கும் உள்ள நுணுக்கங்களை நாம வந்து கவனிக்கும் பொழுது, டாக்டர் அனிதா சுமந்தன் சொல்லிட்டு ஒரு நீதிபதி இருக்காங்க. அவங்க டாக்டரேட்டும் முடிச்சிருக்காங்க, இந்த துறையில தான் டாக்டரேட்டும் முடிச்சிருக்காங்க. அவங்க சனாதானம் பற்றிய தீர்ப்பு வழங்கும் பொழுது அந்த சனாதான தீர்ப்புல வந்து சொன்ன பொய்கள் இருக்குல்ல, அந்த தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பை கொடுத்து தீர்ப்புல இருக்கக்கூடிய பொய்களை சுட்டி காட்டி நான் வலைதளங்கள் எழுதின பிறகு சமூக வலைதளங்கள் எழுதினதற்கு சொல்லாமல் கொள்ளாமல் தீர்ப்பை மாற்றினார்கள். அந்த தீர்ப்பு மாற்றப்பட்டது அப்படிங்கிறதுக்கு வந்து பொதுவாகவே வந்து ஊடகத்துறையில ஒரு செய்தி மாற்றப்பட்டுச்சுன்னா என்ன தேதியில திருத்தம் செய்யப்பட்டதுன்னு போடணுங்கிறது வந்து இதற்கு டிஜிட்டலா திருத்தம் செய்யப்படும் பொழுது. ஆனா திருத்தப்பட்ட தீர்ப்பு வெளியே வந்த பொழுது இது திருத்தப்பட்டதுன்னு சொல்லவே இல்லை. அதுல இருக்கக்கூடிய பொய் செய்திகள் அது கிளரிக்கல் மிஸ்டேக் கிடையாது. தட் இஸ் நாட் அ கிளரிக்கல் மிஸ்டேக். கிளரிக்கல் மிஸ்டேக்குக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபேக்சுவல் எரருக்கும் நிறைய வித்தியாசம். சாதி என்பது 100 ஆண்டுக்குள்ளாக உருவானது அப்படின்னு சொன்னது பொய். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கோட் பண்ணிருக்கக்கூடிய தீர்ப்புகள் 1908 நடந்த ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் எடுத்துதான் கோட் பண்ணி அந்த தீர்ப்பு சொல்றாங்க. தீர்ப்பு சொல்லியும் அவங்க அதெல்லாம் கோட் பண்றாங்க. கோட் பண்ணி சொல்லும் பொழுதும் கூட இந்த சாதி கட்டமைப்புங்கிறது 100 ஆண்டுக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பல, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி பல ஒரே ஜட்ஜ்மெண்ட்குள்ள பல தவறான தகவல் அவங்க வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ல குறிப்பிடும் பொழுது தவறான தகவல்களை பரப்பக்கூடாதுன்னு ஜட்ஜ்மெண்ட்டும் வேற சொல்றாங்க. ஓகேவா? அப்படி இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ல ஏன் அந்த கேஸ் வந்து சனாதானம்ங்கிறதுனால அந்த கேஸ் நான் எடுத்து படிக்கல. அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட படிச்சது வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் சொன்னதுனால, டிஸ்இன்ஃபர்மேஷன் சொன்னதுனால அதுக்காக எடுத்து படிக்கும் பொழுது அதுக்கப்புறம் திருத்தப்பட்ட பக்கங்கள் முன்னாடியை விட இப்ப திருத்தப்பட்ட பக்கங்கள் குறைவாக இருந்தது. நிறைய எலிமினேட் பண்றாங்க. அப்போ ஃபேக்ட் நீங்க வந்து ஒரு தீர்ப்பை திருத்தலாம், திருத்திருக்காங்க, பல தடவை திருத்திருக்காங்க, இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அது திருத்தினதுங்கிறது வந்து நம்பர்ஸை திருத்துவாங்க, கிளரிக்கல் எரர்ஸ் திருத்துவாங்க. ஆனா ஃபேக்சுவல் எரர்ஸை திருத்தி நம்பர் ஆஃப் பக்கத்தை குறைக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அப்போ நம்ம எங்க எவ்வளவு தூரம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் எதையும் சாதாரணமாக அணுகக்கூடாது அப்படிங்கிறதுலையும் நமக்கு கவனம் தேவை. அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ரொம்ப உறுதியாக எதையும் ஆழ்ந்து படிக்க வேண்டும், ஊன்றி படிக்க வேண்டும் அப்படின்னு ஆசிரியர்கள்லாம் வந்து விடுதலையில வந்து எழுதுறாரு. அது வந்து எதற்காக அப்படின்னாக்க நமக்கு ஆதாரபூர்வமாக போலி செய்தி. அப்ப இது வந்து இந்த வேறுபாடாவது குறைந்தபட்சம் நம்ம தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து இதெல்லாம் தெரியும் பொழுது இதெல்லாம் விவரமா தெரிஞ்சாதான் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒவ்வொன்றையும் படிக்கும் பொழுது கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கும். எதையும் வந்தோடனே வாட்ஸ்அப்ல வந்தோடனே டக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணாம யோசிச்சு அது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அதை வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இப்போ அதிகமாக எல்லாத்துக்கும் உங்களுக்கு நேரம் அந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் சொல்ல வேண்டிய ஒன்று அப்படின்னாக்க, உங்களை வந்து நீங்கள் ஒரு செய்தியை பகிர்வதற்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னாக்க, உங்களை அதிகமாக கோபப்படுத்தும் பதிவுகளை வந்து உடனே பரப்பாதீர்கள். அதுக்கு உடனே ரியாக்டும் பண்ணாதீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் ரொம்ப வந்து ரொம்ப இதுவா இருக்குது. அதனால நம்ம உணர்ச்சி வசப்பட்டு முன்னாடி எழுதின மாதிரியான சொற்களையோ இதையோ பயன்படுத்த முடியாது. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை அதிகமாக கோபப்படுத்தக்கூடிய தகவல்களை பரப்பாதீர்கள். உங்களை அதிகமாக துன்பப்படுத்தக்கூடிய செய்திகளை பரப்பாதீர்கள், தகவல்களை பரப்பாதீர்கள். உங்களை அதீத மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்திகளை பரப்பாதீர்கள் உடனடியாக. உங்களை அதிகமாக சோகமடைய செய்திகள் பரப்பாதீர்கள். பார்க்கும் பொழுதே உங்களை வந்து
ஒரு படபடப்பா இருக்குது அப்படின்னாக்க அந்த மாதிரியான செய்திகளை பரப்பாது. இதற்கெல்லாம் ஏன் பரப்பக்கூடாது, உடனடியாக செய்யக்கூடாது அப்படின்னாக்க அதோட உண்மைத்தன்மை என்ன, யாரால் பரப்பப்பட்டது, எதற்காக அனுப்பப்படுகிறது, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும். இதுதான் அடிப்படையில் அப்படி செஞ்சோம்னா உங்களுக்கு ஒரு செய்தியை பற்றி அது எதனால் பரப்பப்படுகிறது, ஏன் பரப்புகிறார்கள், அதன் நோக்கம் என்ன, எல்லாத்தையும் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் கொஞ்ச நேரம் தான். டக்குன்னு பண்ணாம அதை கொஞ்சம் யோசிச்சு செஞ்சீங்கன்னா இந்த தன்மையை எல்லார்கிட்டையும், ஒரு அறிவார்ந்த தன்மையை, கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லக்கூடிய தன்மையை எல்லார்கிட்டையும், இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகள்கிட்ட இருந்தும் சரி எல்லார்கிட்டையும் வளர்த்தெடுக்க வேண்டும். அப்படி வளர்த்தெடுக்கும் பொழுதுதான் பகுத்தறிவு சிந்தனை வளர்த்தெடுத்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தை நம்ம சீர்திருத்த முடியும். அப்படி இல்லைன்னா நமக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் விஜய் மாதிரியான ஆட்கள். நன்றி. நேரம் ஆயிடுச்சு. ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இருந்தா இப்ப இவங்க ஒரு அரசு தரவுகள் என்று இவர்கள் நம்புவது அரசு கொடுக்கும் ஆதாரங்கள், நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பு, இதை நம்பித்தான் அவங்க ஃபேக்ட் செக் பண்றாங்க. அந்த தீர்ப்பே பொய்யா இருந்தா என்ன பண்றது? இப்ப பொய் என்பதற்கு, மதம் சார்ந்த பொய்களுக்கு ஒரு புதிய வண்ணப்பூச்சாக நம்பிக்கை என்ற ஒரு பெயர் கொண்டு புதுசாக ஒரு கான்செப்ட் உள்ளவர். பொய்னாக்க திரும்ப அதை எடுத்து பேசலாம், நம்பிக்கைனாக்க எடுத்து பேசினா மனசு புண்படும். இதான் கோர்ட் சொல்றது. ஆக இப்படிப்பட்ட விஷயங்களே இப்ப அயோத்தி தீர்ப்புல ஃபேக்ட் செக் பண்ண முடியுமா தோழர்? ராமர் அந்த இடத்துல பிறந்தாரா இல்லையான்னு சொல்ல முடியுமா? நான் எங்க பிறந்தேன்னு எங்க அம்மாவை தவிர வேற யாரும் அப்பாவுக்கு கூட தெரியாது, உறுதியா சொல்ல முடியாது. மோடி எங்க பிறந்தாருன்னு உங்க அம்மா இல்ல இப்ப அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்ல முடியாது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ராமன் அங்க பிறந்தான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த இடிச்சு கட்டிருக்காங்க. இதுக்கு என்ன தீர்ப்பு சொன்னாங்க? ராமர் அங்கே பிறந்ததாக நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நாம் அதை பண்றோம் அப்படின்றாங்க. இதுல ஃபேக்ட் என்ன, ஃபேக்ட் செக் பண்ணி நம்ம என்ன சொல்ல முடியும்? அது நீதிமன்றங்கள் இன்னைக்கு அந்த பொண்ணுங்க மல்யுத்த வீராங்கனைகள் தெருவில் கதர்னாங்க. எத்தனை பேர் அது உண்மைன்னு நினைச்சாங்க? எல்லாரும் நினைச்சோம். இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லுது பிரிஜ் பூஷன் குற்றவாளி இல்லைன்னு விடுவிச்சிட்டாங்க. அப்ப யார் சொன்னது உண்மை? பிரிஜ் பூஷன் சொன்னது உண்மை, அதனால கோர்ட்டு விட்டுச்சு. அந்த பொண்ணுங்க சொன்னதுதான் பொய் ஆகி போச்சு. ஆக இந்த பொய்யும் உண்மையும் இந்த நீதிமன்ற நீதி அந்த பரிவாரத்துல மாறி மாறி வருது. இந்த இன்சிடென்ட்லயே அனிதா இருக்கு இல்லையா, அவங்க முதல் நாள் போட்ட ஜட்ஜ்மெண்ட் திருத்தப்படுறதுக்கு முன்னாடி இருந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து நான் போட்டிருந்தேன். அப்போ சமூக வலைதளங்கள்ல சொன்னவங்க நம்ம ஆட்களே நீங்க பண்ணிட்டு போட்டோஷாப்னு சொன்னாங்க. அவங்க திருத்தப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் படிச்சாங்க, அது முன்னாடி இருந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கல. அப்ப படிக்காத பொழுது நான் பண்ணது போட்டோஷாப், இதை நம்பாதீங்கன்னு சொன்னாங்க. அப்ப எப்படியான சூழல் இருக்குங்கிறத பார்த்து அவங்க இப்ப நம்ம முன்னாள் சபாநாயகர் அப்பாவு இன்பதுரை அந்த தேர்தல் வழக்குல இன்பதுரைக்கு சாதகமா உயர் நீதிமன்றத்துல அப்பாவுக்கு வந்துச்சு. இன்பதுரை சொல்றது உண்மை, அப்பாவை சொல்றது பொய்னாங்க. அடுத்து அப்பாவை சொல்றது உண்மை, இன்பதுரை சொல்றது பொய். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல மறுபடியும் ஸ்டே பண்ணிட்டாங்க. அப்பாவு மறுபடியும் உண்மை என்னன்னு நிரூபிக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? இன்னைக்கும் சூத்திரர்கள் சன்னியாசியாக முடியாது என்று உச்ச நீதிமன்றம் நீதி வழங்குது. அதுல உள்ள ஃபேக்ட் யார் செக் பண்ணுவா? சமுதாயத்துல. இன்னைக்கு நான் உண்மை சொல்றேன்னு பகவத்கீதை மேலதான் நம்ம சத்தியம் பண்ண வேண்டிய. பகவத் உள்ள இருக்கிறது பூரா பொய். அந்த பொய்யான ஒரு புத்தகத்தை வச்சு நான் சொல்வதெல்லாம் உண்மை
அப்படின்னு அதில் தான் பண்ண வேண்டியிருக்கு. அந்த வகையிலே தோழர்களை ரொம்ப அருமையாக கடைசியாக அவங்க சொன்னார், யார் என்ன வேணாலும் செய்யட்டும், இன்னைக்கு ஆளும் வர்க்கம் மிக தெளிவாக இருக்கிறது, எதிரிகளை ஒடுக்க வேண்டும் என்று. அதற்கு பல ஆயுதங்களை வைத்துள்ளார்கள். அதற்கு இந்த ஊடக சட்டத்திலே பொய் தகவல் பரப்புவர்கள் என்பதற்கு அவங்க என்ன செஞ்சாலும் விட்டுருவாங்க, என்ன செஞ்சாலும் விட்டுருவானுங்க. இன்னைக்கு பிரிஜ்பூஷன் சிங்கே அதுக்கு ஒரு உதாரணம். சட்டம் அவர்களை காப்பாற்றுவதற்கு எப்படி வளைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். நம்மை போன்றவர்கள் இந்த ஃபார்வர்ட் பண்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. வேற எதுவும் கேள்வி இருந்தா தோழர்கிட்ட கேட்கலாம். இந்த ஒரு கருத்தை நான் சொல்றேன்றத நம்ம கற்றுக்கணும். குஜராத் ரயில்வே பிரச்சனையை மூடின மனுஷாங்க நம்ம கட்சி தான் விடுதலை பண்ணேன். அமித்ஷாவையும் குஜராத் நடந்து உண்மை, அதை பத்தி ஏதாவது சொல்றாங்க, பேசுறது இல்லையே. என்ன பிரச்சனை அப்படின்னா, சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. இப்போ வந்து நமக்கு ஒரு விஷயம் அது பொய்ன்னு சொன்னா கான்கிரீட்டான எவிடன்ஸ் வேணும். ஏன்னா அப்பதான் அறிவியல் பூர்வமாக அது பொய்ன்னு நிரூபிக்க முடியும். இங்க என்ன விஷயம்னா, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நமக்கு வந்து ஒரு சில விஷயங்களை ஏன் நம்புறோம், ஒத்த கருத்து உடையவர்களை ஏன் நம்புறோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சார்பு தன்மை இருக்கு. அந்த சார்பு தன்மை உரைக்க இருக்கக்கூடிய வந்து இப்ப நம்ம வந்து எந்த ஒரு நிகழ்வையும் ஒரு சார்பு தன்மையோடு அணுகும் பொழுது நம்ம எதிர்கருத்து வர்றதை வந்து நம்ம மறுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நமக்கு எதிரான ஒரு விஷயங்கள் சொன்னாலும் கூட அது உண்மையாக இருந்தாலும் கூட நம்ம ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் இருக்காது, அந்த மனநிலை ஏற்படாது. அந்த மாதிரி தான் நமக்கு என்னன்னா சில நேரங்கள்ல அதுக்கான எவிடன்ஸ் நம்மளால தேட முடியாது. இப்போ செய்திகளை உண்மை செய்திகள் பொய் செய்திகள்னு பிரிக்கிறது இருக்கு இல்லையா. இது எல்லாமே ஒரு நேரத்துல உடனே இது 1 மணி நேரம் வேலை, இது 2 மணி நேரம் வேலை அப்படின்னு ஒண்ணு குறிப்பிட்டு சொல்லி செய்யக்கூடிய வேலை இல்லை. ஒரு செய்தி வந்து குறைந்தபட்சம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகலாம், 8 மணி நேரம் ஆகலாம். நான் சில செய்திகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 மாசம் வரைக்குமே அதை ஃபேக்ட் செக் பண்ணிடும். திரும்ப திரும்ப தேடி 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 ஒன்று எழுதுறதுக்கு முன்னாடி, இது பொய்ன்னு சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு அத்தனை ஆதாரங்களை வந்து தேடி எடுத்து வைத்து இதன்படி இவங்க சொன்னதெல்லாம் இது அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஒரு ஃபேக்ட் செக்கிங்க்கும் மற்றதுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, நீங்க எந்த முறையில் ஒரு தரவுகளை எடுத்தீர்கள், அது எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பப்ளிக்கா நீங்க சொல்லணும். சொல்லி இதோட ரெஃபரன்ஸ்ல இருந்து நீங்க அதை அவங்களே சரிபார்க்கணும். யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களே சரிபார்த்து கொள்ளக்கூடிய வகையில இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து தான் நம்ம அதை சொல்ல முடியும். நான் ஒரு ஃபேக்ட் செக்கர், நான் சொல்லிட்டதுனாலே அது சரி அப்படின்ற இடத்துக்கு அப்படி ஒரு கிளைமுக்கு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நமக்கு வந்து இது இவங்க தான் செஞ்சிருக்காங்கன்னாக்கா நமக்கு அதுக்கான ஆதாரம் வேணும். இல்லை நம்ம வந்து அட்லீஸ்ட் நமக்கு வந்து அந்த சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லீகல் டேர்ம்ல வந்து சொல்லும் பொழுது அந்த சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய ஆதாரங்களாக கூட ஏதாவது இருக்கணும். அப்படியான தரவுகள் ஏதாவது இருந்தால் பல நேரங்கள்ல நீதிமன்றங்கள்ல எப்படி தீர்ப்பு வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது வந்து நம்ம கேஸ் பை கேசஸ் தான் பார்க்க முடியும். அதனால இது வந்து ஒரு எமோஷனல் டேர்மாயில்ல வந்து நீங்க வந்து எப்படி அணுகுறாங்கிறதுல இருந்து தான் பார்க்கணும். சில நேரங்கள்ல மேல்முறையீடு கூட போகாம இருப்பது வந்து அந்த சமூகத்தை இருவேறு சமூகங்கள் இருக்குன்னா அந்த இருவேறு சமூகங்களிலும் அமைதியை நிலைநாட்டுவதற்காக கூட இருக்கலாம். இப்போ நீங்க சொல்ற இது பாபர் மஸ்ஜித் கேஸ்ல கூட கிரிமினல் கேஸுக்கான இதுல தீர்ப்புல தான் வந்து இந்த மாதிரியான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அது சிவில் கேஸ்ல இருக்கும்போது சிவில் கேஸ்ல வேறுபட்ட தீர்ப்பு இருக்கு. நீங்க சிவில் கேஸுமே கிரிமினல் கேஸுக்கோட ஜட்ஜ்மெண்ட்டுமே வந்து கான்ட்ராடிக்ட் ஆகும். அப்போ நமக்கு வந்து அதை எல்லாமே படிச்சு பார்த்து இருக்கக்கூடியது அது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். அந்த இடங்கள்ல இருந்து தான் நம்ம அதை வேறுபட்டு பார்க்கணும். அதனால நமக்கு அது உடனே நமக்கு செய்ய முடியாது அப்படிங்கறதுலயும் நமக்கு சில இடையூறுகள் இருக்குது அப்படிங்கறதுதான். இன்றைய அரசியலும் பொய் செய்திகளும் அப்படிங்கிறதுல வந்து அரசு வந்து திட்டம் போட்டு பொய்யை பரப்புகிறது. அதை வந்து அரசு இயந்திரத்தை வைத்தே வந்து ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறது அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில மக்களுடைய கடமை என்ன, அவங்களுடைய பொறுப்பு என்ன? மக்கள் வந்து விழிப்போட இருக்கணும், எதையும் ஆதாரத்துடன் இருக்கிறதா அப்படிங்கிறத தேடி படிக்கணும், நிறைய விஷயங்கள் படிக்கணும்.
ஒருத்தவங்க சொல்றாங்கிறத மட்டுமே பார்க்க கூடாது, அதை வந்து தேடி படிக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள டாக்குமெண்ட்ஸையும் பார்க்க வேண்டிய இது இருக்கு. ஒரு அரசாணை இருந்துச்சுன்னா அரசாணை ஒன்று ரெஃபர் பண்றாங்கன்னா அந்த அரசாணையும் நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள்ல இருக்கு. தமிழ்நாடு கடந்த அரசு வந்து தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் யூனிட்னு ஒன்று வச்சிருந்தாங்க. இந்த அரசு இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் இன்டெகிரிட்டி டிபார்ட்மெண்ட்னு அது பேரை மாத்திருக்கிறாங்க. பேரை மாத்தி அதுக்கான ஆளை நியமித்திருக்காக சொல்கிறார்கள். ஆனா இன்ன வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை. ஆனா சொல்லப்பட்டது எல்லாம் நடக்குது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லைன்னாலும் கூட சொல்லப்பட்டதெல்லாம் நடக்குது. அப்படிங்கும் பொழுது நம்ம அதை என்ன அடிப்படையில பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய இதுல இருக்குது. அப்போ இதை கேள்வி கேட்பது யார்? எல்லாரும் கேள்வி கேட்கும் பொழுதுதான் அது வந்து அவங்களுக்கு அரசுக்கு ஒரு பயம் வரும், அந்த எந்திரத்துக்கு ஒரு பயம் வரும். இல்லைன்னா அது வந்து ஒருத்தர் 2 பேர் இருந்தாக்க அவங்களை சைலன்ஸ் பண்றதுக்கான என்ன வழிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அப்போ வந்து இது ஒரு சமூக இயக்கமாக மாற வேண்டும். உண்மையை சரிபார்ப்பது அப்படிங்கிறது வந்து சமூக இயக்கமாக மாறினாதான் எல்லாரையும் நோக்கி யாரை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய இடங்களுக்கு வந்தால்தான் அது வந்து சீரமையும். அதுதான் வந்து இந்த அரசை வழிநடத்துவதற்கான இந்த 4ஆம் தூண், ஊடகம் 4ஆம் தூண் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எல்லாரும் பயன்படுத்துவதனால் எல்லாருமே அந்த 4ஆம் தூணாக செயல்பட வேண்டும் என்றால் எல்லாரும் விழிப்புடன் இருந்து எல்லாரையும் கேள்வி கேட்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல நம்ம இருந்தாதான் அது சரியா நடக்கும் அப்படிங்கிறது தான். சரி சார், நீங்க கேட்டீங்க சார், நீங்க சொல்றது அது மாதிரி இருந்திருந்தா இந்த ஆட்சியே வந்திருக்காது. இல்ல நீங்க சொல்ற மக்களுக்கு இருக்கணும் ஆட்சி வந்திருக்காது. ஆமா, ஆக்சுவலா என்னன்னா நம்மளுடைய எதிராளிகள் செய்யும் போது நம்ம ஏன் செய்யக்கூடாது? ஆக்சுவலா இத 2 பேருமே சொன்னீங்க. நீங்க சொல்லும் போது சொன்னாங்க, ஒரு எதிரி வந்து பொய் செய்தியை பரப்பும் பொழுது நம்மளும் ஏன் அதை விட ஒரு பெரிய பொய் செய்தி பரப்பினால் அது தாக்கு பிடிக்கும்ல அப்படிங்கறது வந்து சொல்லக்கூடியதுதான். ஆனால் உண்மை எதுனே தெரியாம மக்கள் எல்லாத்தையுமே நம்ப ஆரம்பிப்பாங்க. இந்த புலி வருவதுக்காக இருக்கு இல்லையா, உண்மையான புலி வரும் பொழுது அவங்க எல்லாருமே வந்து நம்ப மாட்டாங்க. அதனால நம்ம வந்து ஒரு கவுண்டர் தான் கொடுக்கணுமே தவிர நம்ம திரும்ப நம்ம அந்த நரேட்டிவ்களுக்கோ பொய் செய்திகளையோ பரப்பணும்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு ஏற்கனவே உண்மை தெரியாது. அனிதா சுமந்தத்தை பத்தி சொன்னீங்க, சொல்றது மென்மையா சொல்றீங்க. அவங்க எவ்வளவு திருட்டு பையன் திருடன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அவங்க வந்து அதாவது திருடன் கூட சொல்ல முடியாது, அது மேற்பட்டு சொல்லணும். நாகரிகம் திருடின்னு சொல்றேன். அவங்க பணியாற்றும் போது வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கோசம் 10 லட்சம் கொடுத்து வேலை பாக்குறாங்க. அப்ப எப்படி ஜட்ஜ்மெண்ட் எடுக்க எம்ஆர்ஆர் சொன்னபடி நீங்க வந்து மென்மையா சொல்றீங்க, அவங்க திருடின்னு சொல்லணும். இல்ல, நான் வந்து தீர்ப்பின் அடிப்படையில தான் நான் ஒரு இதை வந்து சொல்லும் பொழுது நான் வந்து இதாதான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற அடிப்படையில. ஆனா என்னன்னா இப்ப ஒண்ணுதான், கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் சாவு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பொய்க்கு பொய் தான் தீர்வுங்கிற இடத்துல இருந்தோம்னா நமக்கு என்னன்னா ஒரு தலைமுறை இப்போ ஒண்ணும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னோட தலைமுறையே எல்லாம் படிக்கிறவங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் ஆழ்ந்து படிக்கிறவங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கப்புறம் வரவங்க எல்லாமே டிஜிட்டல் என்ன வருதுங்கிறத பொறுத்து தான் இருப்பாங்க. அது எது வந்தாலும் நம்பக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. இப்ப எல்லா பக்கமும் பொய்யா இருந்தாக்க அவங்க எப்படி எது உண்மை நம்புவாங்க? ஏற்கனவே இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில உண்மையிலேயே குளம் எதுன்னு தெரியாதவங்க இருக்கிறாங்க, உண்மையிலே ஆலமரம் எதுன்னு தெரியாதவங்க இருக்கிறாங்க, உண்மையிலே அரசமரம் எதுன்னு தெரியாதவங்க இருக்காங்க, நேரடியா பார்க்காதவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவங்கள்ட்ட அவங்க பாக்குறது அவங்களுக்கு எது ஆலமரம் காட்டப்படுகிறதோ அதுதான் ஆலமரம், அவங்களுக்கு எது அரசமரம் காட்டப்படுகிறதோ அதுதான் அரசமரம், அவங்களுக்கு எது வாழைமரம் காட்டப்படுகிறதோ மாங்காய் தென்னை மரத்தை கூப்பிட்டு வாழைமரம் காட்டினாங்க அதை நம்பி இருந்தாங்கன்னா அதுதான் அப்படிதான் நம்புவாங்க. நீங்க பின்னாடி வந்து அது தென்னை மரம் இதுப்பா இது வாழைமரம்ப்பா இல்லப்பா இன்டர்நெட்ல அப்படிதான்ப்பா சொல்லிச்சு நீ போய் சொல்லாதப்பான்னு சொல்லுவாங்க. சாட் ஜிபிடி இப்படிதான்ப்பா சொல்லிச்சு நீ போய் சொல்லாதப்பா, ஜெமினியோட சாட் ஜிபிடியோட நீ பெரிய ஆளான்னு கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரியான இடத்துக்கு இருக்கும் பொழுது நமக்கு வந்து டேட்டாவை தரவுகளை வந்து சுத்தமாக தூய்மையான இதற்கு உண்மை இல்லாத தகவல்களை கொடுக்க ஆரம்பித்தோம் என்றால் இந்த சமூகமே சீரழிந்து போய்விடும். அதை சீர்தூக்க ஒரு காலமும் பற்றாது. 100 ஆண்டு கழிச்சு தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ வந்து நம்ம பின்னாடி போறோம். இந்த இதை வந்து மேலும் நம்ம வந்து இப்படியான அவர்கள் எடுக்கக்கூடிய ஆயுதத்தை எடுத்து இந்த சமூகத்தை மீண்டும் 200 ஆண்டுக்கு பின்னாடி தள்ளி கற்காலத்துக்கு போயிடக்கூடாது. அதுதான் வந்து என்னோட வேண்டுகோள். டாக்டர் பூபாலன் உங்களுக்கு நான் அப்புறம் சொல்றேன். அவர் என்னோட நண்பர், நீண்டகால நண்பர். நான் அவருக்கும் வந்து ஒரு 15-16 வருஷம் எனக்கு தொடர்பு இருக்கு. அதனால அவர்கிட்ட நான் தனியா பேசிடுறேன்.